போன வீடியோல நம்ம ஹீரோ போரிங்கான ஆபீஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான். ஹீரோவோட கிரஷும் அந்த ஆபீஸ்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 3 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த உலகமே ஜாம்பிஸா மாறி இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ நினைக்கிறான், இனிமேல் நம்ம நினைச்சதை பண்ணா நம்ம ஆபீஸ் போக தேவையில்ல, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, நம்ம விருப்பம் போல இருக்கலாம்னு நினைக்கிறான். கிரஷ போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்க்கறான். ஆனா அங்க ஹீரோயினியும் ஜாம்பியா மாறி இருக்கா. இதுதான் போன எபிசோட்ல நடந்தது. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஜாம் 100 பக்கெட் லிஸ்ட் ஆஃப் த டெத் சீசன் 1 எபிசோட் 2 பார்க்கலாம். ஹீரோ ஆபீஸ்ல கண்ணெல்லாம் சுருங்கி போய் பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்ப இவனுக்கு உடம்பு சரியில்லை, 100 டிகிரி ஃபீவர் அடிக்குது. இருந்தாலும் மேனேஜர் லீவ் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க செத்தாதான் இந்த ஆபீஸ்ல இருந்து லீவ் கிடைக்கும் அப்படின்னு மேனேஜர் சொல்றான். திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறான். ஓ இது கனவா, நான் இனிமேல் வேலை செய்ய தேவையில்ல. வெளியே வந்து வெரி குட் மார்னிங், இன்னைக்கு நிறைய ஃபன் இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறான். அப்படியே ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு துணியெல்லாம் துவச்சு போட்டு பாத்ரூம் எல்லாம் கழுவுறான். 3 வருஷமா கிளீன் பண்ணாத ரூம் இன்னைக்கு கிளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஃப்ரிட்ஜ்ல இருந்து பியர் எடுத்து குடிச்சிட்டு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கான். அப்படியே நியூஸ்ல டோக்கியோவை காட்டுறாங்க. டோக்கியோ பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. நியூஸ் ரீடரோட ஆபீஸ்லயும் ஜாம்பி உள்ள வர பார்த்துட்டு இருக்காங்க. இருக்கவங்க எல்லாம் தடுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு நியூஸ் ரீடரையும் ஜாம்பி கடிச்சிருது. டுடே இஸ் பியர் டே, ஒன்லி பியர் டேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தா பியர் இல்ல. வெளியே வேற ஜாம்பிஸா இருக்கு, எப்படி போய் பியர் வாங்குறதுன்னு யோசிக்கிறான். அங்க ஒரு ஃபேமிலி அழுதுட்டு இருக்காங்க. யாரோ வந்து காப்பாத்த மாட்டாங்களா நம்மளன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா நம்பிக்கையை தளரோடாதான் நம்மள யாராச்சும் வந்து காப்பாத்துவாங்கன்னு சொல்றான். அவங்க அப்பா வெளியே வந்துட்டு இனிமேல் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஹீரோ கம்பியில தொங்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்து ஷாக் ஆயிக்கிறாங்க. அவரோட பொண்ணு வந்து ஷாக் ஆயிடுறாங்க. யாரா நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோ சாரிங்கன்னு அவங்க நெய்பர் தான் படிக்கட்டுல ஃபுல்லா ஜாம்பிஸா இருக்காங்க, அதனாலதான் இப்படி இறங்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். நான் ஃபேன்சி ஸ்டோர் தான் போறேன், உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க பார்த்து போங்க, ஜாம்பிஸ் கிட்ட மாட்டாதீங்கன்னு சொல்றாங்க. பைக் எடுத்துட்டு ஜாம்பிஸ் கிட்ட மாட்டாம வேகமா ஃபேன்சி ஸ்டோருக்கு போயிட்டு இருக்கான். அங்க ஒரு சைக்கிள்ல கேமரா பிக்ஸ் பண்ணிருக்கு. இவனை பாக்குது அந்த கேமரா. பியர்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு ஃபேன்சி ஸ்டோருக்குள்ள போறான். அங்க ஒரு பொண்ணு கூலா தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு இந்த பொண்ணு தப்பிச்சிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு போறான். அந்த பொண்ணு கண்டுக்காம மொபைல் யூஸ் பண்ணிட்டு அந்த சைடு போயிடுறா. ஹீரோக்கு ஒரே மொக்கையா போயிருது. ஹீரோ அவன் கிட்ட போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ, உங்க மொபைல் நம்பர் தர முடியுமா, நம்ம 2 பேரும் கான்டாக்ட ஷேர் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம 2 பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினியும் முடியாது, நீ பியருக்காக உங்க லைஃபையே ரிஸ்க்ல போடுற, உன் கூட இருந்தானா நானும் மாட்டிட்டு செத்துருவேன் அப்படின்னு ஹீரோயினி சொல்றா. உடனே ஃபேன்சி ஸ்டோருக்குள்ள ஜாம்பிஸ் எல்லாம் வந்துருது. ஹீரோ அந்த சைடு ஓடுறான். உடனே அந்த பொண்ணு தூக்கி இந்த சைடு போட்டுறான். திடீர்னு லாரி வந்து அடிச்சு ஜாம்பிஸ் எல்லாம் செத்துருது. அந்த பொண்ணு ஹீரோ மேல படுத்துட்டு இருக்கா. ஹீரோ இருந்துட்டு இதெல்லாம் படத்துல வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சூப்பரா இருக்கா, பேடாஸ் அப்படின்னு சொல்றான். ஹீரோ வெளியே வந்து பார்த்தா சுத்திலுமே ஜாம்பிஸா இருக்காங்க. ஹீரோட சைக்கிள் டேமேஜ் ஆனா ஸ்கூட்டர் எடுத்துட்டு கிளம்புறான் ஹீரோ. அங்க இருக்க ரோட்ல இருக்க ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் அப்படியே சாவியோட விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஒரு நிமிஷம் ஹீரோ, இங்கதான் நம்மள யாருமே கேட்க மாட்டாங்கல்ல, நம்ம பெரிய பைக் எடுத்துட்டு சுத்தலாம் இல்லன்னு சொல்லிட்டு பாக்குறான். உடனே அங்க ஒரு பெரிய பைக் தெரியுது. உடனே அந்த பைக் எடுத்துட்டு காகிள்ஸ் போட்டுட்டு கெத்தா ஓட்டிட்டு வரான். இதுதான்டா அல்டிமேட் அப்கிரேட்னு சொல்லிட்டு வேகமா ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். கார் டோர்ல பட்டு வீலி அடிச்சுட்டு வரான். பைக்கை நிறுத்திட்டு அவன் வந்த வழியிலேயே பைப்பை பிடிச்சி மேலே ஏறான். இன்னைக்கு நான் ஒரு அழகான பொண்ணு பார்த்தேன், அப்புறம் நிறைய பீர்ஸ் குடிச்சேன், லைசென்ஸ் இல்லாம பைக் ஓட்டினேன், இன்னைக்கு டேவே சூப்பரா போச்சுன்னு சொல்லிக்கிட்டே ஏறிட்டு இருக்கான். காலையில பார்த்த அந்த ஃபேமிலியை பார்த்தா ஜாம்பிஸ் வந்து கடிச்சு அவங்களும் ஜாம்பிஸா மாறாங்க. ரூம்ல யாருமே இல்ல. உடனே இருந்துட்டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கோசாக்கா அப்படின்னு சொல்லு. அப்படியே கட் பண்ணி நைட்ல காட்டுறாங்க. பியர் எல்லாம் குடிச்சிட்டு லைவா பார்த்துட்டு இருக்கான். நான் எப்ப வேணாலும் சாகலாம், நான் எப்ப வேணாலும் சாகலாம், அதுக்குள்ள நான் நினைச்சதெல்லாம் நடத்திடணும்னு சொல்லிட்டு பியர் குடிச்சிட்டே புலம்பிட்டு இருக்கான் ஹீரோ. நோட் எடுத்து அவனோட பக்கெட் லிஸ்ட் எல்லாம் எழுதுறான். ஒரு செகண்ட் நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறான். அப்படியே பக்கெட் லிஸ்ட் எல்லாம் எழுதி முடிச்சிட்டு கட் பண்ணி கால்ல காட்டுறாங்க. ஹீரோ ஃபேன்சி ஸ்டோர்ல பார்த்த பொண்ணு இங்க பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா. அங்க ரேடியோஸ்ல இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள பத்திரமா இருங்கன்னு சொல்றாங்க. இவ அதை கேட்டுக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே எடுத்து விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெட்வொர்க்ல தேடிட்டு இருக்கா. மூவியை பார்த்துட்டு ஹீரோயினி ஒரு வகையான ஜாம்பி ஸ்லோவா இருப்பாங்க, இன்னொரு வகையான ஜாம்பி ஸ்பீடா இருப்பாங்க, நம்ம பார்த்து இருந்துக்கணும்னு சொல்றா. வெளியே அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினி சைக்கிள் எடுத்து ஃபேன்சி ஸ்டோருக்கு போறா. அவளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பொருள் மட்டும் தான் எடுத்துட்டு வரா. அங்க ஒரு கேக்கா பாக்குறா. இவளுக்கு கேக் ரொம்ப பிடிக்கும், அதுல சுகர் சேர்த்திருக்காங்க, கேக் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுக்காம வந்துடுறா. அப்படியே அவன் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோ வரத பாக்குறான். மொபைல்ல இவன் நார்மலா தான் நடந்து வரான், இவனால எதுவும் ஆபத்துலன்னு நினைக்கிறா. ஹீரோயினி மொபைல் அங்க இருந்து வேகமா ஒரு லாரி கண்ட்ரோல் இல்லாம வரத பாக்குறா. லாரி வேகமா வந்து ஃபேன்சி ஸ்டோர்ல அடிச்சிருது. ஹீரோயினி ஹீரோவை காப்பாத்துறா. இததான் எபிசோட் ஸ்டார்டிங்லயே காமிச்சிருப்பாங்க. ஹீரோயினி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காட்டுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயினி யோசிச்சு பாக்குறா. அவ பேரு சுசுகா. அவன் எப்படி இந்த ஜாம்பி வேலை சந்தோஷமா இருக்கான் பியருக்காக அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டே கண்ண முடியிறா. ஹீரோயினி எப்பயுமே அலர்ட்டா தான் இருக்கா, தேவையான பொருளை மட்டும் தான் எடுத்துக்கிறா. அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், மறக்காம